அம்மன் வழிபாடு தமிழ்நாட்டில் 1000 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. அதில் கரிகாளி அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர். கரி என்றால் கருமை, சக்தி. காளி என்றால் காலத்தையும் தீமையையும் அழிப்பவள். அதனால் கரிகாளி அம்மன் பக்தர்களின் துன்பங்களையும் கரும பாவங்களையும் நீக்கும் தாயாக கருதப்படுகிறாள். புராண கதைகளில் காளி அம்மன் அசுரர்களை அழிக்க விஷ்ணுவின் மாயையிலிருந்து தோன்றியவள் என சொல்லப்படுகிறது. அவள் முகம் கருப்பாகவும் மூர்த்தி மிகுந்த கோபமாகவும் இருக்கும். இதன் அர்த்தம் அசுர சக்திகளுக்கு பயத்தை உண்டாக்கி நல்லோருக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காகத்தான். தமிழகத்தில் பல இடங்களில் கரிகாளி அம்மன் கோவில்கள் உள்ளன. குறிப்பாக கிராமங்களில் மக்கள் நோய்கள், பசி, துன்பம் ஆகியவற்றிலிருந்து மீளவும் குடும்பம் வளம் பெறவும் அம்மனை வழிபடுகிறார்கள். கரிகாளி அம்மனுக்கு ஆடுகள், கோழி போன்ற பலிகளும் கார சுவை கொண்ட உணவுகளும் சமர்ப்பிக்கப்படுகிறது. மக்கள் நம்பிக்கையில் அவள் சீக்கிரம் கோபமடைவாள், அதேபோல் சீக்கிரமே கருணையுடன் அருள் தருவாளும். இன்றும் கரிகாளி அம்மன் மீது மக்கள் கொண்டிருக்கும் பக்தி அளவிட முடியாதது. யாராவது மனமாற பிரார்த்தனை செய்தால் அவர்களின் வாழ்க்கையில் தடைகள் நீங்கி புதிய வாய்ப்புகள் திறக்கும் என்ற நம்பிக்கை உறுதியாக உள்ளது. அதனால்தான் கரிகாளி அம்மன் மக்களுக்கு அஞ்சாமை தந்த அன்னை என்று போற்றப்படுகிறாள்.